அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். நம்ப முடியாத இடத்திலும் நினைத்திராத உயரங்களிலும் உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ப முடியாத இடம். அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நம்மளை நேசித்து நமக்காக மரித்து இன்னைக்கோ நமக்கான ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து இப்ப பாருங்க நம்ம அவருடையவர்களா இருக்கிறோம். எவ்வளவு விளையேற பெற்ற பாக்கியம், ஸ்லாக்கியம். அநேகருக்கு அது இல்லை, ஆனா நமக்கு அது இருக்கு. தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, 1 சாமுவேல் 2:8 பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ஏளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அப்ப அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப எடுத்து நிறுத்துகிறவர், எடுத்து உயர்த்துகிறவர். இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுத்து உன்னை உயர்த்துவேன். ஆமென். அப்ப ஒரு உயர்வு உங்களை தேடி வருகிறது. ஒருவேளை நீங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், உயர்வு, நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன். ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணி பண்ணி ஒன்றும் நடக்கல பிரதர், பாலிடிக்ஸ் ரொம்ப இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உயர்த்துகிறேன். நான் உன்னை உயர்த்தும் போது அங்க பாலிடிக்ஸ் இருக்காது, அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். பாருங்க, தாவீதை எப்படி உயர்த்தினார். அவன் நினைச்சு கூட பார்க்கல, அடிமைச்சிட்டு இருக்கிறான். அழைப்பு வருகிறது. அவன் நினைத்திராத நேரத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். அடுத்து போட்டிருக்கு, அவர்களை பிரபுக்களோட உட்கார மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். உயர்த்துகிறார். எங்க, எந்த அளவுக்குன்னா பிரபுக்களோடு, ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். சிங்காசனத்தை, அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை சுதந்திரிக்கும்படியாய் செய்கிறார். நீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இது செய்யறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்யறோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பவருக்கு வந்துட்டா நல்லது செய்யறோன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை பர்சன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா வைக்கிறேன்றார். ஆமென். அப்ப நம்மள அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வருகிறது. நீங்கள் சில காரியங்களை சுதந்திரிக்க போகிறீர்கள். செல்வாக்கு மிக்கவர்களாய் நீங்கள் தேசத்தில் இருக்க போகிறீர்கள். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தாவீதை உயர்த்தினார். நீங்க பைபிள்ல பாருங்க, தாவீதெல்லாம் ஆடு மேய்த்தவன், அவனை கொண்டு உயர்த்தினார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், அவனை உயர்த்தினார். தானியேல் அடிமையாய் சென்றார், அவனை உயர்த்தினார். அப்ப நம்ம வீக்கர் வெசலா இருக்கிறோம்னா நம்ம தான் காடோட சோசன் வெசலா இருக்கிறோம். ஆமென். எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறேன், நான் அடுத்து வெளியாள்கிட்ட பேச கூட தெரியல. ஆட்டோ சொல்லாரு, எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ போதும். ஆமென். எனவே அவர் இன்று நம்மளை உயர்த்துவார். எளியவனை உயர்த்துகிற தேவன். ஆமென். எடுத்து உயர்த்தி அமர பண்ணி அழகு பார்க்கிற கர்த்தர். உயர்வு உங்களை தேடி வருகிறது. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.